ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனுசு ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கடக ராசியிலே அதிசாரம் பெற்ற குரு பகவான் மார்கழி மாதம் 6ஆம் தேதி அவர் மீண்டும் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 10ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மார்கழி மாதம் 27ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளிப்படுவதற்கான ஒரு சூழலை ஏற்படும். மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பகவானுடைய பார்வை ராசியில் விழுவதால் எங்கள் கால தாமதம் ஆனாலும் முயற்சியில் வெற்றியை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். நிச்சயமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். உறுப்பினரிலேயே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் ஒரு செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சகோதரனுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி சுகன் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு. நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலம். வருவாயை காண முடியும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாய தொழில் மூலமாக கூடுதலான முன்னேற்றத்தை காண முடியும். வளர்ப்போரெல்லாம் கால்நடை மூலமாக அதிகப்படியான ஆதாயத்தை பெறுவீர்கள். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தில் 6ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும்.
பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தெய்வ கோயிலுக்கு போய் பெறுவீர்கள். அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் நிறைந்திருக்கும். சத்துரு ஸ்தானத்திலே இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வீரிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை சத்துரு ஸ்தானத்திலே விழுவதாலும் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடலில் இருந்து விழுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தன்னுடைய கடன் தொகையிலே ஒரு சிறு தொகையாவது அசரிலே வர வைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான உண்டு. கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திர ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவான் பார்வையிடுவதாலும் கணவன் மனைவியிலேயே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. உங்களுக்குள் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செய்பவரெல்லாம் கூட்டுத் தொழிலில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் உங்களுக்கு நீதிமன்றத்திலே வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகளெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அரசு வகையில் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் அகழ்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்யாதிபதி சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்6ஆம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலர் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. 6ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். நீங்கள் செய்யும் தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானாதிபதி குரு பகவான் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பார்வையிடுவதாலும் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பயணமும் களத்திரத்திலே இருப்பதாலும் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் ஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.